விஜய் வந்து ரோட்ல வந்து காவேரி வேற ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு விஜயால தாங்கிக்க முடியல. இறங்கி வந்து காவேரி கிட்ட பேசலான்னு வராரு. பார்த்தா அந்த பர்சன வந்து அனுப்பிச்சுட்டு காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமா நடந்து வந்துட்டுருக்காங்க. அத பார்த்து விஜய் வந்து, "என்ன இவ இப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அந்த நபர் தான் அவனா?" அப்படின்னோனே, "ஆமாங்க, அவர் தான்." அப்படின்னோனே, எவ்வளோ ஜெனூன் பர்சன் தெரியுமா? எப்படியெல்லாம் அவர் பேசுறாரு தெரியுமா? எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சுங்க அவர. உண்மையிலேயே சொல்லப்போனா நெறைய பேசினோம். நெறைய வந்து நாங்க 2 பேரும் பகிர்ந்துக்கிட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள சொல்லிட்டே போறாங்க. இத கேட்டு விஜய் வந்து மனசு கஷ்டப்படுறாரு. என்ன இவ இப்படி சொல்றா? அப்போ உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால சீக்கிரமாவே அவங்க வீட்ல பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணு பார்க்க வந்தோனே என்ன கல்யாணம் தான் அப்படி சொல்றாங்க. அத கேட்டு வந்து விஜய்க்கு அப்படியே வந்து தூக்கி வாரி போடுது. நீங்க என்ன சொல்றீங்க? ஒருத்தர ஒரு நிமிஷத்துல பார்த்துட்டு எல்லா முடிவும் நம்ம பண்ணிட முடியுமா? அவர எப்படி ஏதுன்னு எப்படி உங்களால கணிக்க முடியும்? என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துல பேசினாவே யார் எப்படின்னு எனக்கு நல்லா கணிக்க முடியும். எனக்கு அந்த பவர் இருக்கு. உங்ககிட்ட பேசினாவே எனக்கு புரியல. நீங்க எப்படிப்பட்ட கோவக்காரன்னு சொல்லிட்டு. அதே மாரி தான் அப்படின்னோனே, "என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நான் உண்மைய தாங்க சொல்றேன். என்ன பொறுத்தவரைக்கும் அவர் ரொம்ப நல்ல பர்சனா இருக்காரு. அதனால அவர கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படி சொல்லிட்டு போறாங்க கூலா. அத கேட்டு விஜய் ஆடி போயிறாரு. அடுத்து வந்து விஜய் வந்து செம்ம டென்ஷனா இருக்காரு. இந்த விஷயத்த சாரதா கேட்டு இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க. "ஏன்டி இப்படிலாம் பண்ற? ஒரே நாள்ல எப்படி நீ முடிவு பண்ணுவ?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "அம்மா இங்க பாரும்மா, இப்ப என்ன இது அரேஞ்ச் மேரேஜ் தானே. ஒரே ஒரு நாள்ல தானே முடிவு பண்ண முடியும். முதல்ல எனக்கு புடிச்ச மாரி உனக்கும் கண்டிப்பா பிடிக்கும். அவர வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கேன். அவங்களும் நல்ல நாள் பார்த்து வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வருவாங்க. அப்போ அவர பார்த்தோன்னே உனக்கு பிடிச்சிரும் பாரு. அது மட்டும் கிடையாது. அவர பார்த்தோன்னே இவர தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவியா இல்லையான்னு மட்டும் பாரு." அப்படி சொல்லிட்டு போறாங்க. அதையெல்லாம் கேட்டு வந்து சாரதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம விஜய பார்த்து விஜயால தாங்கிக்க முடியல அப்படியே நிற்கிறாரு. "மாப்பிள அவ பேசுறதெல்லாம் தப்பா நினச்சிக்காதீங்க மாப்பிள. அவளுக்கு இன்னும் உண்மை தெரியலல்ல மாப்பிள. அதனால தான் இப்படி இருக்கா. அத்தை பேசாம உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவோம் அத்தை காவேரி கிட்ட." அப்படின்னோன்னே, "மாப்பிள" அப்படின்னுறாங்க. இதுக்காக தான் அத்தை, இந்த விஷயத்துக்காக தான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இந்த உண்மைய சொல்லிட்டா காவேரி வந்து என்ன நிலைமை ஆவா? ஏது நிலைமை ஆவா? இப்படி நம்ம யோசிச்சே நம்ம உண்மைய வந்து சொல்லாம இருக்கிறதால காவேரி இந்த மாரி ஒரு முடிவுக்கு வரா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்த. ஒருவேளை காவேரி இந்த பையன கல்யாணம் பண்ணிப்பாளோ அப்படின்னோனே, "மாப்பிள என்ன மாப்பிள உளர்றீங்க? காவேரி உங்க பொண்டாட்டி மாப்பிள. அவ எப்படி மாப்பிள இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அந்த நிலைமைக்கு கண்டிப்பா நான் விடமாட்டேன் மாப்பிள. எனக்கு தெரியும் மாப்பிள காவேரிய பத்தினோனே." "இல்ல அத்த, நீங்க சொன்னீங்க. அவ வந்து நான் தான் கரெக்ட்டு. வேற யாரையும் அவன் வந்து நெனச்சு கூட பார்க்க மாட்டான்னு. இப்ப பார்த்தீங்களா அத்த எந்த மாரி போயிட்டான்னு சொல்லிட்டு. பத்தாதுன்னு காவேரி ரொம்ப ஸ்பீடா போறா அத்த. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்த." அப்படின்னோனே, "இங்க பாருங்க மாப்பிள, உங்க கையில தான் எல்லாமே இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆவணும். என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். அத்தை எனக்கு ஒரு யோசனை தோணுது அத்த." "என்ன என்ன தம்பி, என்ன மாப்பிள சொல்லுங்க." அப்படின்னோனே, "இல்ல அத்த, காவேரி யாரு மாப்பிள்ளைய பார்த்தாலோ, அவகிட்ட நம்ம எல்லா உண்மையும் சொல்லிட்டா." அப்படின்னோனே, சரி அவர் காவேரி கிட்ட சொல்லிட்டா?" "காவேரிட்ட சொல்லாத மாதிரி எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் அத்த. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னோனே, "சரி அந்த பையன நீங்க பார்த்தீங்களா மாப்பிள?" "நான் பார்த்தேன் அத்த. நான் பார்த்துட்டேன்ல. இதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், காவேரி சொன்னா ஏதோ ஐடி கம்பெனில வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு. அத வச்சு அந்த பையனை எங்கே இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சு நான் பேசிக்கிறேன் அத்த." அப்படின்னோனே, "பார்த்து மாப்பிள, இந்த விஷயம் காவேரிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அத்த. நம்ம பயந்துருந்தா வேலைக்கு ஆவாது. அப்புறம் காவேரி வீட்ல வர வச்சு பொண்ணு பார்க்க வச்சு கல்யாணத்தையும் முடிவு பண்ணிடுவா. அதுக்கப்புறம் இன்னும் சிக்கலாயிடும் அத்த." அப்படின்னோனே, சரிங்க மாப்பிள அப்படியே பண்ணிடலாம்." அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜய் இங்கே விசாரிச்சுட்டு கரெக்டாக ஐடி கம்பெனிக்கு போகிறாரு. அங்கே கரெக்டாக வேலையை முடிச்சுட்டு வெளியே வராரு அந்த நபர். அவர பார்த்துட்டு, "சார் ஒரு நிமிஷம்." அப்படின்னோனே, சொல்லுங்க நீங்க யாரு?" அப்படின்னோனே, "நீங்க பொண்ணு பார்க்க போனீங்களா?" அப்படின்னா, "ஆமா. காவேரின்னு ஒருத்தவங்க மீட் பண்ணேன்." "சரி, அத பத்தி நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்னாங்க." "சரிங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா?" எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு." "ஏன் அவங்களோட ரிலேட்டிவா நீங்க? அவங்கள வந்து விசாரிக்கிறதுக்கா, மாப்பிள்ளை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா?" அப்படின்னோனே, விசாரிக்க தான் வந்திருக்கேன். அவங்க ரிலேட்டிவ் தான். அந்த பொண்ணுக்கு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னோனே, "யாரா இருப்பீங்க?" அண்ணனா இருப்பீங்க. இல்ல தம்பியா இருக்க சான்ஸ் இல்ல. ஒண்ணு அண்ணனா இருக்கலாம். அப்படிலாம் ரிலேஷன் ஏதாவதா நீங்க? அதனால தான் விசாரிக்க வந்திருக்கீங்களா?" அப்படின்னோனே, நான் ரிலேஷன் தான். ஆனா என்ன சொந்தம் தெரியுமா அந்த பொண்ணுக்கு? அந்த பொண்ணோட புருஷன் நானு." அப்படின்னோனே, பயங்கரமா அதிர்ச்சி அடைறேன். "நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க கல்யாணம் ஆகலன்னு சொன்னாங்களே?" ஆமாங்க, கல்யாணம் ஆகல தான். ஆனா நான் அவங்களோட புருஷன் தான்." என்னங்க வேணும்னு வம்பு இழுக்கிறீங்களா? அவங்கள ஏதோ ஒன் சைடா விரும்பியிருப்பீங்க போல இருக்கு. அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க." அப்படியா? இருங்க ஒரு நிமிஷம்." அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறாரு. அத பார்த்து அந்த நபர் வந்து அதிர்ச்சியாயி, "என்னங்க இது?" உண்மைதாங்க. அவங்க என்னோட ஒய்ஃப்ங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டால அவங்களுக்கு இந்த மாரி மறந்து போச்சுங்க. அதனால தான் நாங்க ட்ரை பண்ணிட்டுருக்கோம். எப்படியாவது அவங்களுக்கு மறுபடியும் குணமாகணும்னு சொல்லிட்டு, தயவு செய்து வந்து நீங்களே ஒதுங்குற மாதிரி ஒதுங்குங்க." அப்படின்னோனே அந்த நபர் அதிர்ச்சி அடையாரு.